ஒரு பொண்ணு கரஸ்பாண்டிங் படிச்சுக்கிட்டு ஃபேன்சி ஸ்டோரில் ஒர்க் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட அந்த ஃபேன்சி ஸ்டோரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து செட் ஆகலை. ஸோ டைமிங் செட் ஆகாதனால வேறு எங்கேயாவது ஜாப் வந்து சர்ச் பண்ணலாமா அப்படின்னு திங்க் பண்ணும்போது அவங்க படித்த ஸ்கூல்லேயே இவங்க போயிட்டு கேட்டிருக்காங்க இந்தமாரி ஜாப் இருக்கான்னு சொல்லிட்டு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கீங்க இப்போ கரண்ட்டாக, ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வாங்க அப்படின்றப்போ இவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்களே கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஸ்கூலில். ஓகேங்களா, கால் பண்ணிட்ட பிறகு சரி வாங்க இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாம் செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் சப்ஜெக்ட் மிஸ்ஸாக இருந்தாங்க இங்கிலீஷில். ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கிளாஸ் டீச்சராக இருக்காங்க. ஸோ கேட்கும் போதே நல்லா இருக்குல்ல, அந்தோட பொண்ணோட வளர்ச்சி பாருங்கள். ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து ஸ்டார்டிங் ஒரு சப்ஜெக்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் சப்ஜெக்ட் டீச்சராக இருந்தாங்க. இப்போது ஒரு கிளாஸ் டீச்சராக ஒரு போஸ்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்த ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எந்த லெவலில் நம்ம போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி அவங்க படித்த ஸ்கூல்லையே இப்போ அவங்க டீச்சராக இருக்கும் போது அவங்களுக்கு அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதை விட ஃபைனலாக சொல்லப்போனால் அந்த பொண்ணு யாரும் இல்லை, என்னோடய ஃபியான்ஸ் தான். அப்போது எனக்கு எப்படி இருக்கும் அந்த ஹாப்பினஸாக அந்த நியூஸ் கேட்கும் போது செம ஹாப்பினஸாக இருந்துச்சு, எமோஷ்னலாகவும் இருந்தது. ஸோ அவங்களோட கஷ்டம் பேக்ரவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நான் சொல்லி ஆவேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த லெவலில் இருக்கிறனால தான் நீங்கள் அவங்கள லவ் பண்ணிங்களா கேட்கலாம் கண்டிப்பாக. பட் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அவங்க கரஸ்பாண்டிங்கில் படிச்சுக்கிட்டு ஃபேன்சி ஸ்டோராக ஒர்க் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில். ஃபேன்சி ஸ்டோரில் ஒர்க் பண்ணன்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. உண்மையான அன்பு இருக்கா அதை பார்த்து அவங்களும் வந்தாங்க, நானும் அவங்கள பார்த்து நான் லவ் பண்ணேன். ஓகே, பொறுத்தவரையும் என் சைடில் பொறுத்தவரையும் கண்டிப்பாக அது பெரிய விஷயந்தான். ஸோ உங்களுக்கு அது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே ஃபைன்.